குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தனுஷ்கிட்ட இருக்க அந்த புதுப்பேட்டையோட பாதிப்பும் வட சென்னையோட பாதிப்பும் இன்னும் போகலை அப்படிங்கிறது ராயன் படத்தில் தெரிய வருது. வெற்றிமாறன் எடுத்தது வட சென்னை, தனுஷ் எடுத்திருக்கிறது வடை சென்னை. இயல்பாக தமிழ் சினிமா ஒரு கதைக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது இவர் மறுபடியும் ஒரு மசாலாவை கொண்டு வந்து திணிச்சு என்ன ஏது எந்த லாஜிக்கும் இல்லாமல் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அவர் பாட்டில் இருக்கார், சுதந்திரமாக சுற்றுறாரு அப்படின்னா அது எப்படி ஒரு இந்த தமிழ் சினிமா மறுபடியும் படுகுழியில் தள்ளியிருக்காரு தனுஷ். எல்லா அபத்தங்களுக்கும் முதல் தொடர்ச்சியாக தனுஷ் இருப்பார். ஆனால் தனுஷ் அந்த மாதிரி ஒரு படத்தில் அசுரன் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சுட்டு மறுபடியும் இப்படி வந்து ஒரு படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது வந்து அவருக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மையை தான் காட்டுது. இந்த திரைத்துறையை சீரமைக்கிற பணி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து யாருக்கு எதிராக ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும். ஒரு தொழிலாளியை தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு தடை போடுவது வந்து சட்டப்படிய குற்றம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 3 வாரத்துக்கு மேலே கிட்டே ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் வெற்றியா தோல்வியா? அந்த படம் வந்து ஏன் வந்து எல்லாரும் முதல் முறையாக ஒரு எல்லா திசைகள்ல இருந்து அந்த படத்தை ஒரு படத்தை வந்து இவ்வளவு தூரத்துக்கு தாக்கணுமா அப்படிங்கிற சம்மந்தமாக பேசியிருந்தோம். ஒரு படத்துடைய வந்து கதையையும் அது உள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து வேணால் எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதனால தான் நம்ம அதை தான் கண்டித்தோம். அந்த படத்தை விமர்சனம் பண்ணுற எல்லாரையும் நம்ம கண்டிக்கல. அந்த படம் நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற. ஒரு நல்ல படம் அதுவாக ஓடிடும். அதுக்கு எவ்வளோ விளம்பரமும் தேவையில்லை, விமர்சனமும் தேவையில்லை. ஆனால் இதுக்கு வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தோடு அவங்க வந்து அந்த அட்டாக் பண்ணுறாங்கிற விஷயத்துக்காக தான் இந்தியன் 2 படத்தை வந்து நம்ம வந்து அது பேசியிருந்தோம். நல்ல படமா இல்லையாங்கிறது அவங்க ஃபேன்ஸு இப்போ முடிஞ்சு போச்சு. அதோடைய இதெல்லாம் வசூல் முடிஞ்சிச்சு. படமும் தியேட்டரில் இல்லை, வேறு படங்கள் வந்துருச்சு. அதனால இந்தியன் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு சுமாரான ஒரு வசூலை ஏற்றிருக்க ஒரு படமாக இருக்குது. அதை கடுமையாக எல்லாரும் எதிர்த்தது தான் நாம் எதிர்த்தோம். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லாருமே கடுமையாக விமர்சித்தாங்க. ஏன்னா நிறையா சுஜாதா சார் வந்து அந்த படத்தில் இல்லாதனால நிறையா கதைகள்லாம் வந்து பலவீனமாக இருக்குது அப்படிலாம் சொல்லி இப்போ அது ஓடிடிக்கு அடுத்து வரப்போகுது. இப்போ அந்த ஓடிடிக்கு வரும்போது இன்னும் மக்கள்கிட்ட போய் வேகமாக சென்றடையும். இப்போது வந்து அந்த படம் வந்து இன்னும் பேசப்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையை என்னன்னு சொல்கிறேன்னா அந்த படம் வந்து நீங்கள் ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு பொழுதுபோக்கு படமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு கெட்ட விஷயத்தின் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சுஜாதா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுத்தாளர் வந்து இன்னொரு தலைமுறைக்கு தெரிய வச்சிருக்கு அந்த படம். யார் இந்த சுஜாதா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு அந்த படம் வந்து பெரிய அளவு தாக்கத்தை வந்து சுஜாதாவை தேட வச்சிருக்கு. நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சுஜாதாங்கிறவர் வந்து முதல் படத்தில் வந்து ஓப்பனிங் சீன்லேயே வந்து அவர் எழுதின ஒரு டயலாக் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு படத்தை எவ்வளோ தூரத்துக்கு ரசிகரை வந்து ஈர்க்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அந்த படம்லாம் உதாரணம். ஏன்னா இந்தியன் முதல் பாகத்தவே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால ஒரு எழுத்தாளரை வந்து ஏன் எழுத்தாளர் இல்லாதது தெரியுது. எப்படி பொன்னியின் செல்வன் வந்தபோது வைரமுத்தை ஏன் நீங்கள் பயன்படுத்தலை, இளையராஜாவை ஏன் இந்த படத்துக்கு இசைக்கு பயன்படுத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு வெற்றியிடம் இருக்கும்போது அங்கே இதை வச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எல்லா கேட்க வர்ற அந்த கேள்வியையும் அந்த நபரையுடைய தாக்கத்தையும் ரசிகர்களுக்கும் புதிய தலைமுறையினருக்கும் வந்து புரிய வச்சிருக்கு அந்த படம். அதனால ஓடிடியில் இந்தியன் 2 வந்ததும் அது வந்து ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிடிச்ச படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு கடுமையான விமர்சனங்களுக்குலாம் மத்தியில் வந்து இந்தியன் 3க்கு எதிர்பார்ப்பாங்களா? ஆமாம், இந்தியன் 3 வந்து நல்ல படமும், ஆனால் அது வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் பாகத்திலே அதை வந்து வச்சுருக்காங்க. அதனால அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை நாம் இப்போவே சொல்ல வேண்டாம், அதை பார்த்துக்கோம். ஸோ அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ராயன் ரிலீஸ் ஆயிருக்கு தனுஷ் நடிப்பில். ஸோ அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ராயன் வந்து நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பில் பெரிய ப்ரொடக்ஷன், அவங்க வந்து பெரிய ஏகப்பட்ட செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்கள் அது என்னென்னா ஒரு படம் வந்து புதுசாக ஒரு கதையை சொல்வதற்கும் ஒரு கதையை போல் இன்னொரு கதையை செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. தனுஷ்கிட்ட இருக்க அந்த புதுப்பேட்டையோட பாதிப்பும் வட சென்னையோடைய பாதிப்பும் இன்னும் போகலை அப்படிங்கிறது ராயன் படத்தில் தெரிய வருது. வெற்றிமாறன் எடுத்தது வட சென்னை, தனுஷ் எடுத்திருக்கிறது வடை சென்னை. புதுப்பேட்டை படத்தில் வந்து அதை வந்து அதில் உள்ள பாதிப்பை வந்து இன்னும் அவர் வந்து மறக்கவே இல்லை. நீங்கள் இப்போ தான் தமிழ் சினிமாவில் வந்து அதாவது ஒரு ரியாலிட்டியான படங்கள், எளிய படங்களாக இருந்தாலும் அது உள்ள இயல்பான விஷயங்கள் உள்ள படங்களும் கதைகளுமா வந்துகிட்டு இருந்தது.
திடீர்னு ராயனை கொண்டு வந்து இறக்கி தனுஷ் வெட்டி போட்ட ஆட்களை வந்து நீங்கள் அடக்கம் செய்யணும்னா 1 வருஷம் ஆயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்தரை நீங்கள் அடக்கம் பண்ணாலே 1 வருஷம் ஆகும். அந்த படத்தில் நீங்கள் வெட்டி போட்ட அந்த கதாபாத்திரங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொலைகள் பண்ணியிருப்பார். அவ்வளோ கொலைகள் பண்ணிட்டு அவர் வந்து வெளியில் வந்து கேஷுவலாக சுற்றுவார். இது எப்படி ஒரு மசாலாத்தனத்தை எப்படி ஏற்றுக்கிறது? அதாவது இது வந்து எதிர்த்து வந்து கேள்வியே கேட்காத எப்பவும் ஒரு வலுவான ஒரு ஹீரோ இருக்காருன்னா ஒரு வில்லன் இருக்கணும்ல. வலுவான வில்லன். இவரே வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால அவருக்கான அதிகபட்சமான காட்சிகளை தனுஷே எடுத்துக்கிட்டார். அது அப்படி எடுத்துக்கிட்டதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு வந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டரும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது ஏற்கனவே ஒரு தாதாவா இருக்கிற எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் அதிகபட்சமாக வேலை இல்லாமல் போச்சு. அவரும் தனுஷை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடறாரு. அதுவே ஒரு கேள்வியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து படத்துல வில்லன் யாருன்னே தெரியல. அதுதான் எப்பவுமே ஒரு இயக்குனரா இருக்கிறவங்க வந்து படம் எடுக்கிறதுக்கும் ஒரு நடிகர் இயக்குனராக ஆகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதுதான். இதுல படத்தை ஆரம்பத்துல என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்து தங்கச்சியும் தம்பியையும் அம்மா அப்பா இல்லாம அவன் படிக்க வச்சிருக்கணும் இல்லையா? அவன் வளர்க்குறான். அதோட முடிவு எப்படி இருக்கணும்? அவன் வளர்த்துட்டு எல்லாரையும் நல்லபடி வச்சுட்டு ஒன்று அவன் வந்து தியாகம் பண்ணியிருக்கணும், உயிர் தியாகம் பண்ணியிருக்கணும், அல்லது அவனும் நல்லா இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவன் எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு வெற்றி. அவன் எடுத்துக்கிட்ட முயற்சி நல்ல முயற்சின்னு சொல்லலாம். ஒரு தம்பி குடிகாரனை போயிட்டான், ஒரு தம்பி படிக்காத முட்டாளாகி கேங்ஸ்டர் ஆகிட்டான், 2 தம்பியும் சேர்ந்து அண்ணனை கொலை பண்ணுறானுங்க. இப்படி ஒருத்தன் வந்து 3 பேரையும் வளர்த்துருக்கான்னா சரியாக வளர்க்க தெரியாத ஒரு ஆளாக தானே, ஒரு அண்ணனாக தானே அவன் அந்த கேரக்டர் இருக்கு. அப்போ அதுவே வந்து ஹீரோ கிடையாது. ஒரு தவறான ஒரு நபர் வந்து ஹீரோவா ஆக்குவதற்கு இந்த படம் உதவி இருக்கு அப்படின்னா அது தவறான படம் தானே. எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ஒருத்தன் வந்து ஜென்டலாக வெளியில வர்றான் அப்படிங்கிறது வந்து நீங்க இவ்வளவு இது வரைக்கும் இப்போ ஜமான்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த ஜமா படம் வந்து லேப்லையும் வியாபார ரீதியாக போட்டு காண்பிக்கும் போதும் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனே வெளியில வந்து சொல்லிட்டாங்க, இந்த படம் சூப்பராக இருக்குங்க, இந்த படம் நல்லா இருக்குங்க அப்படின்னு வெளியில அந்த மவுத் டாக் முதல்ல அந்த டெக்னீஷியன் மூலம் தான் வெளியில வரும். அப்படி அந்த டெக்னீஷியன் மூலம் வெளியில வந்து அந்த படம் நல்லா இருக்குங்கிறத வந்து இப்போ நேற்று பார்த்தா அந்த படம் நல்லா தான் இருக்கு. அது ஒரு எளிய படம், ஒரு சின்ன படம், ஒரு இயல்பான ஒரு கதை. அப்படி இயல்பாக தமிழ் சினிமா ஒரு கதைக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது இவர் மறுபடியும் ஒரு மசாலாவை கொண்டு வந்து திணிச்சு என்ன ஏது எந்த லாஜிக்கும் இல்லாமல் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அவர் பாட்டில் இருக்கார், சுதந்திரமாக சுற்றுறாரு அப்படின்னா அது எப்படி ஒரு இந்த தமிழ் சினிமா மறுபடியும் படுகுழியில் தள்ளியிருக்காரு தனுஷ் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து படம் வந்து ரசிகர்கள் ஆகா பிரமாதமாக இருக்கு ஓடுது அப்படி அதெல்லாம் வேற. பல படங்கள் வந்து நல்ல கமர்ஷியலாக இருக்கிற படங்கள் பல படங்கள் ஓடிடுச்சு. ஆனால் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் இந்த ஒரே ஹீரோ 40 பேரை ஒரே சீனில் கொலை பண்ணியிருக்காரு தனுஷ். வந்து அவர் பிரகாஷ்ராஜ் சொல்கிறது 30 பேரை கொலை பண்ணியிருக்காரு, பிரகாஷ்ராஜே ஒரு கணக்கு சொல்கிறாரு. ஆனால் தனுஷ் கொலை பண்ணது 40 பேருக்கு மேலே இருக்கும். நான் வேற எண்ணிக்கிட்டே இருந்தேன், இது எத்தனை பேரை அடிக்கிறான் அப்படிங்கிறத நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன். 40 பேர் அந்த ஒரு சீனில் வந்து கொலை பண்ணியிருக்கான், யாருக்குமே தெரியாது. அதை ஒரு பெரிய கிராமம் ஒரு செட்டு போட்டு அந்த செட்டுக்குள்ளே வேற எந்த அடியாலும் இருக்க மாட்டாங்க, எந்த தாதாவும் இருக்க மாட்டாங்க. அந்த 40 பேரையும் கொலை பண்ணிட்டு மறுநாள் தண்ணி கேனை தலையில் தூக்கி வச்சுட்டு அண்ணன் தம்பி எல்லாம் ஊரை விட்டு வெளியில் போகிறான். இது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது. இந்த அபத்தத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டார் தனுஷ் அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது. என்னென்னா எல்லா அபத்தங்களுக்கும் முதல் தொடர்ச்சியாக தனுஷ் இருப்பார், செஞ்சிருவேன் அப்படின்னு. எங்கள் ஊரில் வந்து செஞ்சிருவேன்னு சொன்னேன்னா உண்மையிலேயே பெரிய வெட்டுக்குத்தாயிரும், அந்த அளவுக்கு கோபப்பட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து இளைய தலைமுறை வாயிலேருந்து வர வச்சிட்டார். பாடல் எழுதுறதுல வந்து ஒரு தவறான ஒரு ஆங்கில கலப்பு உள்ள ஒரு பாடலை எழுதி அதை வந்து ஒரு புது ட்ரெண்டாக உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ வந்து நல்லா போய்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவை கொண்டு வந்து இப்படியான ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கதையில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி இந்த படத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இப்படி தான் இந்த ராயன் படம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெற்றியை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் அசுரன் வந்து அவர் எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருந்தது. அசுரனில் வந்து வெட்டு தாங்கிக்கிட்டாரு, வெட்டு வாங்கிக்கிட்டாரு, தன்னை ஒடுக்குறவங்கள வந்து எதிர்த்து நின்று பார்த்தாரு. அதில் தான் ஒரு அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் தனுஷ் அந்த மாதிரி ஒரு படத்தில் அசுரன் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சுட்டு மறுபடியும் இப்படி வந்து ஒரு படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது வந்து அவருக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மையை தான் காட்டுது. சமீபத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? சினிமா துறையை வந்து சீரமைக்கிறதுக்காக ஒரு குழு கூடி முடிவு செய்வாங்க.
அப்போனா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்ன தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, எல்லா இடத்துக்கும் வந்து இந்த பணம் பெரிய அளவில் பணம் புழங்குற இடம் இல்லை. பெரிய படங்கள் மட்டும்தான் வெளியாகிட்டே இருக்குது. கல்கி போனது வந்து இந்த இப்போ ஜனவரி மாதம் இதில் பார்த்தீங்கன்னா அயலான் வந்துச்சு, லால் சலாம் வந்துச்சு, இன்னும் சில பெரிய படங்கள்லாம் வந்தது. ஆனால் அந்த படங்கள்லாம் ஓடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஓடவே இல்லை. ஆனால் அந்த படங்களுக்காக பல சின்ன படங்களை வந்து தேதி கொடுக்காம, தேட்டர் கொடுக்காம வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ கடந்த கல்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்கி வருதுன்னு எல்லா படங்களும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. சின்ன படங்கள் இந்த கல்கி மட்டும்தான் வந்தது. கல்கி வந்து அது ஒரு ஒரு 10-15 நாள் ஓடிச்சு. அது பெரிய அளவில் எப்படி லாபம் கொடுத்துருக்கு இங்கே அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு படம் இந்தியன் 2 வந்தது. அது வந்து அதுக்கும் இடையில வந்து அந்த சின்ன படங்கள் எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. இந்த கடந்த மகாராஜா, கருடன் அந்த படங்களுக்கு இடையில இந்த படங்கள் தான் வந்திருக்கு. ஆனால் 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதத்துல வந்து இந்த 4 படங்கள் தான் அப்படின்னா, அப்போது இந்த கடந்த 6 மாதங்களாக தயார் பண்ண படம், எடுத்த படம், சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எடுத்த படங்கள்லாம் எங்கே எப்போ வெளியில் வரும்? அது எப்படி வந்து அது எப்படி லாபம் ஈட்டுச்சு? அந்த படங்களுடைய வெற்றியை எல்லாம் இந்த பெரிய படங்கள் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அதனால் இதில் வந்து ஒரு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போ கூடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது என்னென்னா, சில ஹீரோக்கள், அதாவது முன்னணி ஹீரோக்கள், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், தனுஷ், இளம் கதாநாயகர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய இடங்களில் முன்பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. அட்வான்ஸ் எல்லா தயாரிப்பாளர்கள்ட்டையும் அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேருந்து நாம் வந்து படம் நடிச்சு கொடுக்குறேன்ட்டு இப்படியாக பல பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி ஒவ்வொருத்தருக்காக நடிக்க ஆரம்பித்து வருஷத்துலேயே அவங்க 2 படம் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எப்போ படம் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனால் அவங்களுக்கு அந்த லைனில் அவங்க வரல. அதுக்கு அந்த பணம் கொடுத்ததுக்கு அவங்க வந்து எப்படா படம் ஹீரோ டேட் கொடுப்பாரு, படம்லாம் ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, அதுக்காக வட்டி வாங்கியிருப்பாங்க. இப்படியான ஒரு இந்த சூழல் இருக்குல்ல, இது வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் கடன் சுமையையும் ஏற்படுத்தி ஒரு நிலையில்லாத தன்மையை வந்து சினிமாவில் பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அப்படியாக இப்போ தனுஷும் அது மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறதாக தயாரிப்பாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இப்போ என்ன பண்ணணும், தண்ணி இப்போ நமக்கு தண்ணி தேவைன்னு ஒரு இடத்துல அணையை திறந்தால் தண்ணி வரும். ஏற்கனவே இங்கே மழை பெஞ்சு தண்ணியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அணையை அடைக்கத்தானே வேணும். அப்போது ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்துறது, ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டு ஏற்கனவே எடுத்த படங்களை வந்து முதல்ல தேட்டர்களில் வந்து கொடுத்து வெளியிட வைக்கணும். அப்படி வெளியிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த வருஷம் எண்டுங்க, அதாவது இந்த வருஷம் முடிவில் எல்லா படமும் வெளியாயிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க தயாரிப்பாளர் சங்கம் வந்திருக்காங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனால் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறதா வந்து அதை ஏற்றுக்க முடியாது. அந்த வார்த்தை வந்து அவங்க வந்து இந்த திரைத்துறையை சீரமைக்கிற பணி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து யாருக்கு எதிராக ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும் இல்லையா? ஒரு போராட்டம்னா யாருக்கு எதிராக போராட்டம்? அப்போ ஸ்ட்ரைக் வந்து இந்த சினிமா தயாரிப்பாளர்களே யாருக்காக எதிராக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வருது இல்லையா? ஏன்னா சினிமாங்கிறது எல்லா திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், அவங்க வந்து இடையில உள்ள மீடியேட்டர்கள், நடிகர் சங்கம் இருக்குது, இவ்வளவு எல்லாரையும் சேர்த்து இணைச்சு தான் பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சினிமாவே நம்பி இருக்கிறவங்க. திடீர்னு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத வார்த்தையை சொன்னால் அவங்க பயமாக இருக்கும், என்னடா பண்ணுறது அப்படி. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடம் நடந்து அதோடைய பாதிப்பு வந்து அடங்குறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. ஒரு முறை இந்த நேரத்தில் அதை சொல்லணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருக்கும் பொழுது ஒரு முறை வந்து ஒரு நடிகரை வந்து சந்திக்கிறார் முதலமைச்சர் இருக்கும்போது. ஐயா என்ன உன்னை படத்தில் அதிகமாக பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஐயா அண்ணா இந்த மாதிரிண்ணா எனக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்கண்ணே, நான் சில இதில் கடன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுட்டாங்க. சரி கடன் வாங்கினா நீ நடிச்சு தானே அதை அடைக்கணும் அப்படின்னு. ஆமாண்ணே, யார் உனக்கு தடை போட்டதுன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லணும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உள்ள ஒரு நிர்வாகி ஒருத்தரை, அப்போ இப்போ அவர் உயிரோடு இல்லை, அதனால அவர் பேர் சொல்ல வேண்டாம், அவரை வந்து கோட்டைக்கு வர வச்சிருக்காரு முதலமைச்சர். அவர் உள்ளே போனதுமே இந்த தமிழ்நாட்டுக்கு நான் முதலமைச்சரா நீ முதலமைச்சரான்னு கேட்டிருக்காரு. நான் முதலமைச்சரா நீ முதலமைச்சரா? ஒரு தொழிலாளியை தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு தடை போடுவது வந்து சட்டப்படியே குற்றம், அப்படி பண்ணக்கூடாது. அப்போ நீ வந்து அவனுக்கு தடை போடுறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும் தடை போட்டு மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறது, அது தடை போடுறது வந்து யாரு கேட்டு தடை போட்ட? அவருக்கு தடையை நீக்கினா அவர் வேலை செஞ்சாதானே அந்த கடனை அடைக்க முடியும். தடையை போட்டுட்டு கடன் அடை அப்படின்னு எப்படி பண்ண முடியும்?
இனிமேல் தொழிலாளர்களை வேலை செய்கிறதுக்கு இதோட லாஸ்ட்டாக வச்சுக்கணும். இனிமேல் இந்த வேலை பண்ணக்கூடாது. அதனால் எம்ஜிஆர் இருக்கும்போதே அந்த ஸ்ட்ரைக்கு, அந்த தடை அப்படிங்கிறதுக்கு தொழிலாளர்களுக்கு, அதாவது நடிகர் கலைஞர்களுக்கு, அவங்களுக்கு வந்து நடித்தால் அது பண்ணால் தான் அவங்க பணம் வரும், இதோட நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி எச்சரித்து அனுப்பினார் எம்ஜிஆர். அதனால் இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து அது ஸ்ட்ரைக் கிடையாது. இதை வந்து திரைத்துறையை மறுசீரமைப்பு செய்கின்ற ஒரு பணியாக நாம் நினச்சிக்கணும். அதுக்கு வந்து இப்போ இந்த இளம் நடிகர்கள் எல்லாம் தாங்கள் ஒரு பெரிய ஹீரோக்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் முதல்ல நம்மளுடைய பண வருமானத்திலிருந்து தம்ம படத்தை வாங்குபவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு லாபம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இப்படி பணம் வந்திருக்கு, இது ஓகேவா, இந்த படம் இதெல்லாம் முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் இருக்க கதாநாயகர்கள்லாம் செய்துட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் செய்தார், ரஜினி சாரே செய்திருக்காரு. ரஜினி சாரே தெரியாமல் பல பேருக்கு அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து இந்த படத்து மூலமாக உங்களுக்கு பண லாபம் வந்திருக்கான்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அவர் தான் முதல் முறையாக தன்னுடைய படம் ஓடாததற்கு அந்த தயாரிப்பாளர்களுக்கு தன்னுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து மிகப்பெரிய ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தினது ரஜினிகாந்த் அவர்கள். இப்படியாக ஒவ்வொரு கதாநாயகனும் தாங்களுடைய இப்போ இருக்க கதாநாயகர்கள் சொல்கிறேன், தாங்கள் நடித்த படங்கள் வந்து வெளியான பிறகு அதை வாங்கி வெளியிட்டவர்களும் தியேட்டர் உரிமை, சைக்கிள் ஸ்டாண்டு, கேண்டீன் வரைக்கும் நான் சொல்கிறேன், கேண்டீன் வரைக்கும் இருப்பவர்கள் லாபம் அடைந்தார்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதில் உள்ள நடைமுறை சிக்கலை வந்து சரி பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்த இடத்துல ஏசியில் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து 300 கோடி 200 கோடி 100 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு தங்களுக்கு எதை பற்றியும் தெரியாது அப்படிங்கிற அந்த கண்மூடித்தனமான ஒரு செய்கை இருக்குல்ல, அது வந்து சினிமா துறையையே கொலை பண்ணுறதுக்கு சமமானது. அதை முதல்ல அந்த பெரிய ஹீரோக்கள், அதிக சம்பளம் வாங்குற பெரிய ஹீரோக்கள் அதை நினைக்கணும். ரஜினி சார் கிடையாது, ரஜினி சார், கமல் அவர்கள்லாம் அது வேற கேட்டகரி. அவங்கெல்லாம் அதை தெரிஞ்சவங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை விட்டு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த இதில் வர்றவங்க. அதனால் இப்போ இருக்க கதாநாயகர்கள் சொல்கிறேன், அவங்க வந்து எதுக்காக அட்வான்ஸ் வாங்கணும்? ஒரு தயாரிப்பாளர் எங்கே ஓடி போயிட போகிறாரு? அட்வான்ஸ் வேண்டாம், நீங்கள் வந்து நான் நடித்து தர்றேன். இன்னும் சொல்ல போனால் ரஜினி சார்லாம் 4 ஷிஃப்ட் நடித்து கொடுத்து படங்களை வந்து கொண்டு வந்தவர். இவங்க ஒரு படத்துக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறாங்கன்னா என்ன காரணத்தில் எடுத்துக்காங்கன்னு தெரியல. இவங்க நினச்சா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஹீரோக்கள் நினச்சாங்கன்னா அவங்க வந்து அதிகபட்சமான படங்களை நடித்து தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்க முடியும். ஆனால் அதை செய்யலை. அவங்க வேறு ஒரு பணத்தை வந்து ஒரே இடத்துல வாங்கி தங்கள் சம்பளத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அதை வச்சு சமாளிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் இருக்காங்க. அந்த படம் வந்த பிறகு அந்த படத்துக்கு வாங்கினவங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஹீரோக்கள் இவ்வளோ பெரிய சம்பளங்கிறது எவ்வளோ பெரிய தவறான முடிவு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓடிடிங்கிற முறையில் வேறு ஒரு திசை பக்கம் ரசிகர்கள் நகர்ந்து போகிற தன்மை வந்துருச்சு. நீங்கள் வெப்சீரிஸு, அவ்வளவு அழகான வெப்சீரிஸு எல்லா இணையதளங்கள்லையும் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ராயன் ஒரு படத்தை எடுத்து இதுவும் ஓடுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ராயன் ஓடுவது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அவமானம். இப்படி ஒரு தவறான ஒரு படம், ஒரு தவறான திரைக்கதை, ஒரு தவறான ஹீரோ, ஒருத்தன் வந்து அம்மா தன்னோட தங்கச்சியை நல்லபடியாக பிள்ளைகள் நல்லபடியாக வாழ வச்சுருந்தான்னா நீ நல்ல பாசிட்டிவாக பண்ணியிருந்தேன்னா நீ பரவாயில்ல, அது வந்து என்ன நடந்திருந்தாலும் இடையில மறந்துடலாம். அவங்க எல்லா வாழ்க்கையும் வீணாக போச்சு. இதில் எங்கே இருக்கு ஒரு ஹீரோயிசமே இல்லை. அவங்க வந்து ஏன் வந்து பார்த்தாங்க அப்படின்னா, ரசிகர்கள் வர்றாங்க அப்படின்னா, கேஜிஎஃப் ஏற்படுத்தின பாதிப்பு வந்து இந்த படம் வரைக்கும் இருக்குது. கேஜிஎஃப்ல டோன் வந்து ராயன் படத்தில் இருக்குது. யாஸ் வர்ற அந்த காட்சிகள் மாதிரியே இந்த படத்தில் காட்சியெல்லாம் வச்சுருக்காரு. இதெல்லாம் மறுக்க முடியாது, தனுஷ் மறுக்க முடியாது. இதோடைய ஞாபகம் அது வடசென்னை, கேஜிஎஃப், புதுப்பேட்டை, இந்த படங்களோட மொத்த கலவை தான் ராயன். நல்ல வேளை அதில் வந்து அண்ணன் தம்பி தங்கச்சியும் தம்பிகளையும் வாழ வச்சுருந்தாருன்னா இது நல்ல படமாக ஆயிருந்திருக்கும். நல்ல வேளை இப்படி போயிடுச்சு அது. அதனால் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்திருக்கிற இந்த முயற்சி வந்து இதன் மூலமாக பல சினிமாக்கள், அதாவது இப்போ இந்த ஜமா வருது இல்லை, இந்த படங்களுக்கெல்லாம் தியேட்டர் கிடைக்கும். இது ஒரு நல்ல படம், அதை வந்து ஒரு மண் சார்ந்த படத்துக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு தியேட்டரில் 4 காட்சி ஓடுது அப்படின்னு ஓட வைக்கும் அப்படின்னா, படம் இல்லாட்டினா அதை பார்க்க தான் செய்வாங்க. ஓடிடிக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு. இப்போ மொத்தமாக இந்த படங்களை வெளியிட்டா, தேங்கி இருக்கிற படங்களை வெளியிட்டதுக்கு பிறகு சினிமா வந்து சுத்தப்படுத்தப்படும். இந்த
தயாரிப்பாளர் சங்கம் இந்த எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி உண்மையிலே வெற்றிகரமா அமையும். இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு மாசத்துலேயே வந்து ஏகப்பட்ட படம் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்குமே நிறைய படங்கள் வருது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப அடுத்த மாதம் கோட்டு, அதுக்கடுத்து அமரன், இந்த மாதிரி வரிசையாக பெரிய பெரிய படங்கள் இருக்கனால இந்த சின்ன படங்களை பூரா ஒரே மந்த்தில் இறக்கி விடுறாங்க. இல்லை, அதுதான் நீங்கள் எப்போ வந்து அதை சரி பண்ணுறது எப்போ? முன்னாடியெல்லாம் ரஜினி சார் படம் வந்துச்சுன்னா அது கூட 4 படம் வரும், 4 படம் ஓடும், ரஜினி படமும் ஓடும். ஆனால் இன்றைக்கு வந்து கால சூழல் வந்து வேறு வேறு தளங்கள் வந்துட்டதுனால நம்ம வந்து ரசிகர்கள் அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ இந்த வேற வழி இல்லாமல் இது வரைக்கும் 4 மாதமாக தேங்கி வச்சிருந்த படங்களை எல்லாத்தையும் இப்போ வெளியிட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நல்ல வேளை இப்படியாவது இந்த படங்களை வெளியிடுறாங்க அப்படிங்கிறது அந்த தயாரிப்பாளர்கள் முக்கியம் இல்லையா? பெரிய தயாரிப்பாளருக்கு முக்கியமே கிடையாது. பெரிய தயாரிப்பாளர்களை யார் தெரியுமா? ஏவிஎம் சரவணன், ரோஜா கமெண்ட்ஸ் இப்போ தான் படம் எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரிய தயாரிப்பாளர்கள், தொடர்ந்து படம் எடுத்தவங்க. ஆஸ்கர் ஃபிலிம்ஸ், ரவிஸ், அவங்கெல்லாம் நல்ல படங்கள் எடுத்தவங்க. அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இப்போ இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க கிடையாது. அவங்க வந்து இப்போ கடைசி வரைக்கும் தேட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்காங்க. அவங்க இடையில இதே கிடையாது. அதனால இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு இந்த படங்கள் வெளியானால் மட்டும்தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதம் வந்து இந்த சின்ன படங்களுடைய பெரிய ஒரு பொன்னான மாதம் நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும், அதான் முக்கியம். ரொம்ப நன்றி.